ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். திஸ் இஸ் ஹரிஹரன். வாங்க நம்ம டைரக்ட்டா வீடியோக்குள்ள போலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் ஐகானை டங்குன்னு தட்டிடுங்க. இப்போ நம்ம முக்கியமா ஒரு டாபிக் பத்தி பார்க்க போறோம். அதாவது என்னன்னா, யார் வந்து ஐபிஎல் மெயினா உருவாக்கினாங்க? இத கேட்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காவும் இருக்கு. முக்கியமா தாண்டி இந்த கதைய பத்தி நான் முழுசா சொல்லப் போறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்தியன் டீம் பத்தி நம்ம எடுத்துப்போனா, 1983ல வந்து ஒன் டே வேர்ல்ட் கப் வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து 2002ஆம் ஆண்டு வந்து ஸ்ரீலங்காவோட கம்பைன்டா வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து மெயினா வின் பண்ணியிருந்தாங்க. அப்போ பெருசா வந்து இந்தியன் டீம் வந்து பெருசா ஆதிக்கம் மெயினா இல்ல. ஆனா வந்து நெறைய யங்ஸ்டர்ஸ் மெயினா உருவாகிட்டாங்க. சொல்லப்போனா லைக் தோனி, இர்ஃபான் பத்தான், அப்புறம் யுவராஜ் சிங் இந்த மாரி ஊறப்பட்ட பிளேயர்ஸ் எல்லாமே எவால்வ் ஆயிருந்தாங்க. அண்டர் கங்குலி கேப்டன்சி. இதனால வந்து இந்தியன் டீம் என்னதான் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலுமே 2007 ஒன் டே வேர்ல்ட் கப் அது வந்து சொல்லப்போனா 2007 ஒன் டே வேர்ல்ட் கப் வந்து இந்தியா வந்து கேவலமா மெயினா தோத்தனால வந்து நெறைய ஃபேன்ஸால ரொம்ப வெறுக்கப்பட்டாங்க. முக்கியமா சொல்லப்போனா, அவங்க சொந்த வீட்ல வந்து போய் கல் எறிஞ்சு, போராட்டம் பண்ணி, உருவ பொம்மைலாம் எரிக்கிறது அந்த பீரியட் ஆஃப் டைம்ல ரொம்ப ஒரு பெரிய கான்ட்ரோவர்சியா மாறிச்சு. ஸோ, அதனால வந்து பிசிசிஐ என்ன பிசிசிஐ என்ன பண்றாங்கன்னா, இந்தியன் டீம் வந்து புதுசா ஒரு யங்ஸ்டர் கோரா மெயினா ஃபார்ம் பண்ற மாரி தான் வந்து ஒரு டீம் மெயினா செட் பண்ணிட்டாங்க. அப்ப இருந்த டைம் வந்து என்னன்னா, யுவராஜ் சிங் வந்து மெயினா கேப்டன்சி மெயினா போடலாம் வந்து ஆக்சுவலா வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனா வந்து சர்ப்ரைஸா என்னன்னா, மகேந்திர சிங் தோனி கிட்ட வந்து கேப்டன்சி மெயினா போயிருந்தது. ஏன் வந்து அவர்கிட்ட போச்சுன்னா, லைக் அவங்ககிட்ட மெயினா பொட்டன்ஷியல் மெயினா பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இவர நம்பி வந்து ஒரு டீம் செட் பண்ணி ஒரு வேர்ல்ட் கப் மெயினா அனுப்புறாங்க. பட் இருந்தாலுமே இந்தியன் ஃபேன்ஸ்க்கு வந்து சுத்தமா நம்பிக்கை இல்ல. ஏன்னா வந்து ஒன் டே கப்ல லாஸ் ஆனனால அது ஒரு பெரிய இஷ்யூ. அண்ட் முக்கியமா தாண்டி எந்த சீனியர் பிளேயர்ஸுமே கலந்துக்கல. இன்க்ளூடிங் சச்சின் டெண்டுல்கர், சௌரவ் கங்குலி, ராகுல் டிராவிட் இந்த மாரி பிளேயர்ஸ்ல யாருமே கலந்துக்கல. ஸோ அதனால வந்து இந்தியன் டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி 2007ஆம் ஆண்டு வந்து வேர்ல்ட் கப் மெயினா ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்சதுக்கப்புறம் நெறைய பேராலுமே பாராட்டக்கூடிய விஷயமா இருந்தது. ஏன்னா வந்து ஒரு இடத்துல தோத்தாலுமே இன்னொரு இடத்துல ஜெயிக்கிற மாரி வந்து நெறைய பேர் வந்து பாராட்டினாங்க. ஸோ அதனால வந்து பிசிசிஐ என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, பேசாம நம்ம ஏன் ஒரு ஃபிரான்சைஸி மெயினா இது பண்ணக்கூடாது மெயினா வந்து டிசைட் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து லலித் மோடின்னு ஒரு ஃபவுண்டர் மெயினா இருந்தாரு. அதாவது செப்டம்பர் 13ஆம் தேதி 2007ஆம் ஆண்டு வந்து இது மெயினா ஒரு பிளான் மெயினா கொண்டு வராங்க. ஐபிஎல் மெயினா புதுசா ஸ்டார்ட் பண்ணணும்னு கேட்டாங்க. அப்போ பிசிசிஐ வந்து என்ன லைக் எப்படின்னா, இந்த ஆர்வம் வந்து யாருமே லைக் ரிஜெக்ஷன் மெயினா ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ லலித் மோடி தான் வந்து என்ன சொன்னார்னா, லைக் இங்கிலாந்து பிரீமியம் லீக்ல இருக்க அந்த மாரி ஃப்ரான்ச்சைஸியோ, அமெரிக்கால இருக்கிற NBA ஃப்ரான்ச்சைஸி மாரி மெயினா கொண்டு வந்தீங்கன்னா, லைக் இந்த மாரி வந்து நம்ம ஐபிஎல் பெருசா ஸ்டார்ட் பண்ணலாம். அதையும் தாண்டி வந்து ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணாலுமே ஆடியன்ஸ் வந்து மெயினா வந்து விரும்பி பார்ப்பாங்க. அண்ட் முக்கியமா தாண்டி ரெவென்யூ அதிகமா ஜெனரேட் ஆகும்னு அவங்க மெயினா ஒரு பிளான் மெயினா போட்டாங்க. அந்த பிளான் போட்ட விதை தான் வந்து இப்போ ஐபிஎல் வந்து எல்லாராலுமே பார்க்கப்படுது. இதுக்கப்புறம் வந்து நான் ஒவ்வொரு சீசன்ல நடந்த சுவாரஸ்யமான ஐபிஎல் ஸ்டோரீஸ் பத்தி நான் பேச போறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் ஐகானை டங் தட்டுங்க. உங்க ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ரிகார்டிங் லலித் மோடி பத்தி.